Hi, welcome back to Gayathri Bharani. இந்த வீடியோவில் 8 month பேபிக்கான ஃபுட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரெசிபி அரிசி வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஊற வச்சுருந்தேன். அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் பச்சை பட்டாணி வந்து ஒரு டேபிள் ஸ்பூன், அப்புறம் உருளைக்கிழங்கு ஒரு அரை உருளைக்கிழங்கு, இது எல்லாமே கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கிறேன். இதை வந்து ஒரு 4 to 5 விசில் வரைக்கும் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கல்லுப்பு, ஜீரகத்தூள் போட்டு மிக்சியில் போட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம். இல்லைனா நீங்கள் மேஷ் கூட பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரெஷ் பச்சை பட்டாணியோட ஃப்ளேவர் வந்து இதில் நல்லா வரும், டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பொட்டேட்டோ வந்து நல்லா வெயிட் கெயின் கொடுக்கும். இந்த ஃப்ரெஷ் பச்சை பட்டாணியில் வந்து ப்ரோட்டீன், ஃபைபர்லாம் நிறையா இருக்குது. குழந்தைங்களோட இம்யூன் சிஸ்டம் நல்லா டெவலப் பண்ணும், பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த ரெசிபி வந்து நெய் தோசை. யூஸ்வலாகவே குழந்தைங்களுக்கு இட்லி தான் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி அது கொடுப்போம். ஃப்ரெஷ் மாவில், புது மாவில் வந்து நம்ம தோசை ஊற்றுறது, இட்லி ஊற்றுறது எல்லாமே குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. நம்ம தோசைனாவே கொஞ்சம் புளிச்ச மாவில் செய்வோம் இல்லையா, அதனால் அது வேணான்னு சொல்லுவோம். ஆனால் ஃப்ரெஷ் மாவில், இட்லி ஊற்றுற மாவில் வந்து தோசை ஊற்றும் போது குழந்தைங்களுக்கு அதுவும் ஹெல்தி தான். அதுவும் நெய் ஊற்றி நம்ம சுடும்போது இன்னும் வந்து வெயிட் கெயின் கொடுக்கும் நம்மளுக்கு. நம்ம தோசை போடுற பிளேட்டில் வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணி ஊற்றி அதுக்கு மேலே தோசை நம்ம வச்சோம்னா அந்த மொறுமொறுப்பு இருக்குள்ளே தோசையில் அடி பக்கம், அது வந்து அதுவும் சாஃப்ட் ஆகிடும். இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு அரை டீஸ்பூன் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். இது தண்ணி ஊற்றி நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். இது கூட 2 ஸ்பூன் பால் பவுடரும் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். இந்த பால் பவுடர் வந்து எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கொடுக்கும், குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட்டு ரெசிபி வந்து கீரை பருப்பு சாதம். இது வந்து பாலாக்கீரை. குழந்தைங்களுக்கு கீரை ஸ்டார்டிங்கில் கொடுக்கும்போது இந்த பாலாக்கீரை கொடுக்கும்போது நல்லா டைஜஷன் ஆகும். இது எங்களுக்கு கீரை குழம்பு செய்யும்போது வேக வச்ச கீரையை நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதனால் தக்காளி, வெங்காயமும் குட்டி பீஸாக 2 இருக்கும். பருப்பு கூடவே அரை உருளைக்கிழங்கும் நான் வேக வச்சுருந்தேன். அதனால் உருளைக்கிழங்கு, பருப்பு, கீரை, அப்புறம் சாதம், இது எல்லாமே போட்டு கொஞ்சமாக கல்லுப்பு, ஜீரகத்தூள் எல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். இந்த டேஸ்ட் வந்து பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிது. டெய்லி பருப்பு, காய்கறி இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு ஒரு நாள் கீரை ஃப்ளேவரில் சாப்பிடும்போது அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் பருப்பும் அதிகமாக சேர்த்துருக்கனால துளி கூட கசப்பே வரல. இது கூட 2 டீஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ரெசிபி வெஜிடபிள் கிச்சடி. 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இதுலேயே 4 பல் பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு, அப்புறம் சின்ன வெங்காயம் 2 மட்டும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது 1 நிமிஷம் நெய்யில் வதக்கிட்டு, அடுத்தது கேரட், பீன்ஸ், கேரட் அரை கேரட்டு, 2 பீன்ஸு, ஒரு 10 பட்டாணி, ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி, இதை வந்து சேர்த்துட்டு நெய்லேயே வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்புறம் 2 கப் தண்ணி சேர்த்துட்டு இதுலேயே கொஞ்சமாக கல்லுப்பு, 1 பிஞ்சு ஜீரகத்தூள், 1 பிஞ்சு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் 1 கப் ரவை ஊற்றி நல்லா கிளறிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கையில் கிளறிட்டே ரவை வந்து நம்ம சேர்த்துக்கும் போது கட்டி ஆகாது. இது கூடவே 1 கப் தண்ணி சேர்த்துட்டு நான் மூடி வச்சிடறேன். ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணலாம். நெய் சேர்த்துருக்கனால நல்லா வாசமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை இந்த மாதிரி கையிலே மேஷ் பண்ணிக்கலாம். நம்ம மிக்சியில் போட வேண்டிய அவசியம் வராது. கையில் மேஷ் பண்ணாவே நல்லா நைஸ் ஆகிடும். 8 மாத குழந்தைங்க வந்து அப்படியே மேஷ் பண்ணி கொடுத்தோம்னா நல்லா சாப்பிடுவாங்க. வேணுங்கிற கன்சிஸ்டன்சிக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம மேஷ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறையா பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.